ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உச்ச நீதிமன்றத்தில் மொக்கை வாங்கிய தமிழ்நாடு அரசு ஏவாவேலு மேல எப்படியாவது வன்மத்தை கக்கியே ஆகணும், கங்கன கட்டி அலையும் விஜய். எது செஞ்சாலும் ஏவாவேலு நம்ம நெருங்கவே முடியலையே. டிஎம்கே கிட்ட அப்படியே லீகல் டீம் இருக்கு. மண்டையை குழப்பிக் கொள்ளும் விஜய். அமைச்சர் ஏவாவேலு திமுக ஆட்சி காலத்துல பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தார். இவர் ஆட்சி காலத்துல சில சாலை அமைக்கும் பணியில சில முறைகேடுகள் நடந்திருக்கு. பணி முடிக்காமையே ஒப்பந்ததாரருக்கு முன்னாடியே பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க இப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல இதனால அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மேல கேஸ் போடுறாங்க. ஜூன் 25ஆம் தேதி என்ன பண்றாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, உடனே ஊழல் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு கண்காணிப்பு குழு டிவிஎஸ்சி இவங்க என்ன பண்றாங்க, கேஸ் போடுறாங்க. உடனே 14 இடத்துல என்ன பண்றாங்க, சர்ச் பண்றாங்க. என்னென்ன முறைகேடுல ஈடுபட்டிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணதுல ஒண்ணுமே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஏவாவேலு சொன்னாலும் அதை முடிஞ்சிட்ட பேருக்கு என்ன பண்றாரு, உடனே சிங்கப்பூருக்கு என்ன பண்றாரு, ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன பண்றாரு, சிங்கப்பூருக்கு போறாரு. இந்த பக்கம் உடனே தமிழ்நாடு அரசு இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏவாவேலு தேடப்படும் குற்றவாளி, அதனால அவர் அரெஸ்ட் பண்ணணும், அவர் எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லுக் அவுட் நோட்டீஸ் வந்து என்ன பண்றாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் பண்றாங்க தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ணனையும் உயர்நீதிமன்றம் தீவிர விசாரிச்சு என்ன பண்ணுது, இது தேவையில்லாத ஒண்ணு, லுக் அவுட் நோட்டீஸ் தேவையில்லாதது. அது மாத்திரம் இல்லாம ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் ஏவாவேலுவை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்திலே ஒரு கொட்டு வாங்கியாச்சு. ஓகேங்களா? இது பத்தாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு அப்ளை பண்றாங்க. அதாவது உயர் நீதிமன்றத்துல நாங்க போயிட்டு ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லுக் அவுட் நோட்டீஸும் விசாரிக்கல, எதுவுமே விசாரிக்கவே இல்லை. அதே போல அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. குற்றவாளி எப்படிங்க வந்து கைது பண்ணாம இருக்க முடியும், நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியும்? உயர் நீதிமன்றம் இது மாதிரி உத்தரவு பதிச்சு இதை கேன்சல் பண்ணிட்டு அவர் மேல லுக் அவுட் நோட்டீஸை வந்து என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவரை கைது பண்ணணும், தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிக்கப்படணும், அவர் மேல குற்ற சம்பவங்கள் இருக்கு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் இப்படின்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்துல தாவேக அரசு சார்பா ஆஜரான வழக்கறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. உடனே ஏவாவேலு தரப்பினர் சும்மா இருப்பாங்களா? அவங்க எழுந்தாங்க. அதாவது இந்த சீன் எல்லாம் நம்ம டிவில பாக்குற மாதிரியே இருந்தது. அந்த மாதிரி தான் அங்க நேர்ல பார்த்தவங்க வந்து சொல்றாங்க. உடனே ஏவாவேலு தரப்பினர் என்ன பண்றாங்க, அந்த வழக்கறிஞர்கள் எழுந்துக்கிறாங்க. உடனே ஜட்ஜி என்ன பண்ணிருக்காரு, வெயிட் பண்ணுங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவாவேலு வழக்கறிஞர்களை உட்கார வச்சுட்டு, அதாவது தமிழ்நாடு அரசு தரப்பினர் வந்து என்ன பண்ணாங்க, வாதங்களை முன் வச்சாங்களா, அதை வச்சு என்ன பண்றாங்க, பதிலடி கேள்வியை கேட்கிறாங்க நீதிபதிகள். எந்த காரணத்துக்காக ஏவாவேலு தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிக்க சொல்றீங்க? ஆக்சுவலா அவரு உயர்நீதிமன்றத்தோட அறிவுறுத்தல் படிதான் எல்லாத்தையும் அங்க சொல்லிட்டு விசாரணைக்கு ஆஜராயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு தான் சிங்கப்பூர் போயிருக்காரு, ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. எல்லா எவிடன்ஸும் காட்டுறாரு. சரி, ஏன்னா இது இவங்க விசாரணை போடும்போது கைது பண்றதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியாச்சு. இது மாதிரி சிங்கப்பூருக்கு போறோம், ட்ரீட்மெண்ட்டுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸும் அந்த மனுஷன் சார்பா வச்சிருக்காப்புல. சோ இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி தான் நீதிபதி ஐயா பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. எந்த பேஸ்ல நீங்க வந்து சிங்கப்பூருக்கு போனவர் அவர் வந்து தேடப்படும் குற்றவாளி லுக் அவுட் நோட்டீஸை பிறப்பிக்க சொல்றீங்க? அவர் தான் வந்துட்டாரு, உங்க எதிர்க்க தானே இருக்கிறாரு, விசாரணைக்கு போயிருக்கிறாரு, லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு போயிருக்காரு, நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லிட்டு எப்படி நீங்க சொல்லலாம்? சோ அதனால உயர்நீதிமன்றம் சொன்னது கரெக்ட் தான். இந்த லுக் அவுட் நோட்டீஸ் கேஸை வந்து நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி என்ன பண்ணிருக்காரு, நங்கு 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 நங்குன்னு சொல்லி கொட்டி வச்சிருக்காரு. விஜயுடைய ஸ்டைல்ல சொன்னாதான் நம்மளுக்கு எல்லாம் பிடிக்கும். ஏன்னா அவர் சொன்னார்ல கரூர்ல, என்ன சொன்னாரு, என்ன கரூருக்கு வரக்கூடாதுன்னு திமுக உச்ச நீதிமன்றத்துல போய் கேஸ் போட்டுச்சு, உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு தலையிலேயே நங்கு 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 நங்குன்னு வச்சுது சொன்னாரா இல்லையா? அவரு பாஷையில சொன்னாதாங்க அவருக்கு புரியும். சிஎம் பாஷையில சிஎம்க்கு சொல்ற மாதிரி தான் புரியும். அவர் என்ன பேசினாரோ அதை வச்சுதான் நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ உச்ச நீதிமன்றத்துல அரசு தரப்பினர் போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, மொக்காயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ இப்போ என்னன்னா இவங்க அதாவது விஜய் தரப்பினர் திரும்ப கேள்விப்பட்டாங்க. அப்பனா ஒழுங்கா விசாரணைக்கு வந்து அவங்க ஆஜராக சொல்லுங்க, ஒழுங்கா ஒரு விசாரணைக்கு ஒத்துழைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி கேட்க
ஜட்ஜ் ஐயா என்ன பண்ணிருக்காரு, எதுக்குப்பா நாங்க வந்து அது சொல்லணும், கேஸ் என்ன லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணுமா வேண்டாமா, இத பத்தி தான் அவர் வந்து விசாரணைக்கு ஆஜராக சொல்றது, அங்க ஆஜரா சொல்றது, அது வேலை எங்களுக்கு கிடையாது. இப்போ விசாரணைக்கு அவர் போயிருக்கிறாரு, லஞ்ச ஒழிப்புத்துறை அங்க வச்சு கேள்விகளை விசாரணை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே, கேள்விகளை கேட்க வேண்டியது தானே, ஏன் அவரை மிஸ் பண்றீங்க, நீங்களே எல்லாமே மிஸ் பண்ணிட்டு அவர் விசாரணைக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாரு, அவர் விசாரணைக்கு இது மாதிரி வர மாட்டேங்கிறாரு, சிங்கப்பூருக்கு ஓடி போயிடுறாரு, அவர் தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிங்க அப்படின்னு நீங்களா எதுக்கு சொல்றீங்க? மனுஷன் நேர்ல இருக்காப்பல, நீதிமன்றத்துக்கு போய் ஆஜராயிருக்காப்பல, லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்டே போய் ஆஜராயிருக்காப்பல, எல்லாமே அவர் ஆஜராகிறாரு, அங்கெல்லாம் நீங்க கேள்விகளை கேட்கறத விட்டுட்டு நீதிமன்றத்துல மட்டும் ஏன் இவ்வளவு வன்மம், கேள்விகள் கேட்க தோணுதுல, ஏன் ஏவா வேலு மேல இவ்வளவு வன்மம் அப்படின்றதான் கேள்வி கேட்டிருக்கு. அது போதாதுன்னு திரும்பவும் கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சார்பா. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நீதிபதி ஐயா ஏவா வேலு மேல பயங்கரமான அதுவும் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு வேணா படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தது பாருங்க நீதிபதியா யாருக்கு இப்ப நாங்க எதுக்குப்பா படிக்கணும், அவர் ஊழல் செஞ்சாரா செய்யலையா, அவர் மேல ஊழல் இருக்குதா இல்லையா அப்படின்ற கேஸ் இது கிடையாது, இது லுக் அவுட் நோட்டீஸ் கேஸ், அவ்வளவுதான். அவர் மேல ஊழல் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பக்கம் பக்கமா படிச்சு பார்க்கணும் எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு பதிலடியும் இங்க என்ன பண்ணிருக்காங்க, உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தரப்பினருக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. சோ நீதிபதி ஐயா இவ்வளவு கடுமையா பேசுன உடனே அரசு தரப்பினர் என்ன பண்ணிருக்காங்க, ஐயா அது வேண்டாமா, அவர் பாஸ்போர்ட் என்ன பண்ண சொல்லுங்க, ஒப்படைக்க சொல்லுங்க, அவர் பிளாக் பண்ணுங்க, பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணுங்க, ஏன்னா திரும்பவும் அவர் என்ன பண்ணுவாரு, எங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருவாரு அப்படின்னு நீதிபதியார் ரொம்ப கடுமையாகி, எப்பா இந்த வேலை எங்களுக்கு கிடையாது, நாங்க வந்து பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும்னு நாங்க சொல்ல முடியாது, இந்த கேஸ் லுக் அவுட் நோட்டீஸ் கேஸ் மட்டும்தான், இதுல அவர் ஊழல் செஞ்சாரா இல்லையா, அவர் பாஸ்போர்ட் வந்து ஒப்படைக்கணுமா இல்லையா, அவர் வந்து முழுமையா ஒத்துழைக்கணுமா இல்லையா அப்படின்ற விவாதிக்கிற வேண்டிய விவகாரமே எங்களுக்கு கிடையாது, அதனால நாங்க என்ன இதை உத்தரவிட மாட்டோம், வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு கேஸ் போடுங்க, தமிழ்நாடு அரசு விரும்பிச்சுன்னா ஒரு கேஸ் போடுங்க, அவர் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும்னு, அங்க நீங்க முடிச்சுக்கீங்க, இப்போ இந்த விவகாரத்துல நாங்க பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. உடனே ஏவாவேல் தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஐயா இது மாதிரி வந்து இவங்க வேணும்ட்டுக்குன்னே இது மாதிரி பண்றாங்க, ஏவாவேலு எப்படியாச்சும் முடக்கிடணும், ஏவாவேலு எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணிடணும், ஏவாவேலு எப்படியாச்சும் விசாரணை கைதியா மாத்திரணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இதனால செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்பினர் வந்து என்ன பண்றாங்க, ஏவாவேலு தரப்பினர் ஏந்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நீதிபதி ஐயா ஒரு ஆலோசனை கொடுத்திருக்காரு, இங்க பாருங்க அரசியல்வாதினா இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்கள ஆலோசனை கொடுத்திருக்காங்க. உடனே அரசு தரப்பினர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எழுந்திருக்கிறாங்க, எழுந்துக்காத போதும்பா போதும், நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம், கேஸ் முடிச்சாச்சு, லுக் அவுட் நோட்டீஸை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு மாறி மாறி நீதிபதிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு அரசுக்கு பயங்கரமான ஒரு செக் வச்சிருக்காங்க. உயர் நீதிமன்றத்துல மொக்கவானது போதாத உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு தமிழ்நாடு அரசு மொக்க வாங்கிட்டு வந்திருக்குது அப்படின்றது தான் இங்க ஒரு பெரும் செய்தியா இருக்கு. ஆக்சுவலா தாவேகா அரசு இங்க பதவியேற்ற உடனே 2 பேருக்கு குறி வச்சாங்க, ஒன்னு ஏவாவேலு, இன்னொன்னு செந்தில் பாலாஜி, இவங்க 2 பேரையும் குறி வச்சாங்க. 2 பேரும் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு அரசுக்கு பயங்கரமா அல்வா கொடுத்தாங்க. அதாவது திமுகவுடைய லீகல் டீம் அப்படின்னு இருக்குல்ல, இன்னும் வளரணும்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு, பாயிண்ட புடிச்சு அடிக்கிறாங்க லீகல் டீம். சோ அந்த அளவுக்கு திமுகவுடைய லீகல் டீம் ரொம்ப சூப்பரா செயல்பட்டு இருக்குது அப்படின்னா, சில விஷயங்களை தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கு, சொதப்பி இருக்கு, அவங்களும் அந்த எஃப்ஐஆர் முதற்கொண்டு மற்ற விஷயங்களும் சொதப்பி இருக்கிறாங்க. இதனாலதான் அவங்க மொக்கவானதுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல சட்ட வல்லுநர்கள் என்ன பண்றாங்க, இங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் செந்தில் பாலாஜி எப்படியாச்சும் முடக்கிடணும் அப்படின்னு பிளான் போட்டாங்க. செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் வாங்கிட்டு என்ன பண்றாரு, அவரும் அதிரடி கொடுப்பாரு, நான் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் இல்ல, விசாரணைக்கு வரேன், கேஸ் என்னவோ அதை பத்தி தான் பேசணும், எஃப்ஐஆர்ல என் பேர் இல்லவே இல்லை, அந்த எம்எல்ஏக்கு நான் பேரம் பேசணும்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் என் பேர் இல்ல, எதுக்கு என்னை வளர்க்கிறீங்க, ஒருவேளை நான் வந்தா வேற கேஸ் போடுறதுக்கா இப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு, செக் வச்சிருக்காரு. இந்த பக்கம் ஏவாவேலு நீதிமன்றத்தை போய் தேடப்படும் குற்றவாளி அப்படின்ற ஒரு சீல் குத்தணும், அப்படி குத்திட்டா திமுக கெட்ட பேர் ஆயிடல, ஊழல் செஞ்சுட்டு போய் ஓடி ஒளிறாங்கப்பா இப்படின்ற பேச்சு பேசுவாங்க, நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க தாவேகா. இது எல்லாத்தையுமே பார்த்துதான் லுக் அவுட் நோட்டீஸ் எதுக்கு நாங்க வந்து கொடுக்கணும், அவரு முன்னாடி தானே நிக்கிறாரு, ஊருக்கு போனவர் வந்துட்டாரு, உங்க எதிர்க்க தான் நிக்கிறாரு, நீதிமன்றத்துக்கு போய் ஆஜராகிறாரு, லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட போய் ஆஜராகிறாரு, எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைக்கிறாரு, அப்படி இருக்கும்போது அவரை எதுக்கு தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கணும் அப்படின்னு பல கேள்விகளை உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. சோ இதன் மூலமா தமிழ்நாடு அரசு ஏவாவேலு கைது பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல தோத்து இருக்கு,
திமுக கிட்ட பல விஷயங்களை இவங்க வேணும்ட்டுக்குனே காழ்ப்புணர்ச்சி காரணமா சில விஷயங்களை செய்யறாங்க. சோ அதனால இன்னைக்கு விஜய் அரசு எல்லா விஷயத்திலும் மொக்க வாங்கியிருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு போய் மொக்க வாங்கியும் இவங்க என்ன பண்ணல, திருந்தலப்பா அப்படின்ற மாதிரி தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எப்படியாவது திமுகவுடைய அமைச்சர்கள் மேல ஒரு கரையை பூசணும், அவங்கள குற்றவாளிகளா மாத்தணும், அவங்க மேல ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு தான் ஏவாவேலுடைய தரப்பினர் இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதை பத்தி கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.